திருவாரூர் அருகே ஏலசீட்டு நடத்தில் சுமார் 50 லட்சம் ரூபாய் ஏமாற்றி விட்டு தலைமறைவான நபரை கைது செய்து அவரிடமிருந்து தாங்கள் கட்டிய சீட்டு பணத்தை பெற்றுத்தர வேண்டும் என மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்த கிராம மக்கள். கரூர் மாவட்டம் தோகமலையை அடுத்து உள்ளது கீழவெளியூர் கிராமம். இந்த கிராமத்தில் பிள்ளையார் கோவில் பட்டியை சார்ந்த சரவணன் ஃபேன்சி ஸ்டோர் நடத்தி வருகிறார். மேலும் ஏலச்சீட்டுகளும் நடத்தி வருகிறார். கீழவெளியூர் மற்றும் சுற்றுவட்டார கிராமங்களில் வசிக்கும் பொதுமக்கள் சரவணனிடம் 1 லட்சம் ரூபாய் ஏலச்சீட்டு போட்டுள்ளனர். மாதந்தோறும் 5000 ரூபாய் கட்டி வந்துள்ளனர். மாதத்திற்கு 5 சீட்டுகள் என 100 பேர் ஏல சீட்டில் சேர்ந்துள்ளனர். அவர்களிடம் சீட்டு தொகையை பெற்றுக்கொண்டும் ஏலம் எடுத்தவர்களுக்கு சீட்டு தொகையை கொடுக்காமல் ஏமாற்றி வந்துள்ளார். இது தொடர்பாக அவரது வீட்டிற்கு சென்று கேட்டால் மிரட்டுவது போன்ற நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளார். இது தொடர்பாக தோகமலை காவல் நிலையத்திலும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்திலும் புகார் அளிக்கப்படும். எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்றும் கிராம மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இந்த நிலையில் இன்றும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வந்த 25க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வைக்கப்பட்டிருந்த பெட்டியில் போட்டுவிட்டு சென்றனர். அதில் ஏல சீட்டு நடத்தி தலைமறைவாக உள்ள சரவணனை கைது செய்து அவரிடமிருந்து நாங்கள் செலுத்திய பணத்தை பெற்று தரும்படி குறிப்பிட்டிருந்தனர்.